என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கிருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இதில் எல்லாவற்றையும் விட காலபுருஷனுக்கு நம்பர் 1 சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை பற்றி தெரியாமல் இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த செவ்வாய் எந்த இடத்துல இருந்தால் எவ்வளோ பெரிய பாதிப்புகளை தருவார் அல்லது நன்மையை தருவார். செவ்வாயை பொறுத்தளவில் உங்கள் லக்கணம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த 12 ராசி இருக்கு இல்லையா, 12 ராசியில் லக்கணத்தில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த திசாபுத்தி காலங்கள் அளந்த செவ்வாயோடு இணைந்த கிரகத்தினுடைய காலகட்டங்களில் தலையில் அடிபடுறது, தலை சம்மந்தோட பிரச்சனை வர்றது, தலைவலி வர்றது, தனக்கே இது பிரச்சனையை நாமே வளர்த்து கொள்வது, இப்படி பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருது. அப்போ இந்த செவ்வாய் தலையில் இருந்தால் அந்த பிரச்சனையை கொண்டு வந்துடும் சொல்கிறோம் இல்லையா. ஏதாவது ஒரு டென்ஷன், மன அழுத்தம், தன்னை தானே சோதித்துக் கொள்வது, அவசரம், நிதானமின்மை, இது எல்லாத்தையும் லக்கணத்தில் 2ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் கொடுத்துருது. லக்கணத்தில் இருந்தால். இப்போ இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுறாரு? அவசரம், கோபப்படுவது, நிதானத்தை இழப்பது, யாரையாவது திடீர்னு கடுமையாக திட்டிட்டு அதனால் சில பிரச்சனைகளை வளர்த்து கொள்வது. அப்போ செவ்வாய் என்பவர் இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்காருன்னா நிச்சயமாக இருக்கார். யாழமாவது தன்னுடைய கோபத்தால் பகையை வளர்த்து கொள்வது, நல்லா இருந்த குடும்பத்தில் பிரச்சனையை தாமே வளர்த்து விடுவது, ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு வாக்கு கொடுப்பது, அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாதனால் வரக்கூடிய சிக்கல்களை சந்திப்பது, இப்படி தன் குடும்பத்துக்குள்ள, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள தேவையற்ற விவாதங்களை வளர்த்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய சிக்கலையும் வருத்தங்களையும் ஏற்படுத்துவது. பணம் சம்பாதிக்கிறோம் என்ற கோர்வையில் ஒன்று ஆணவமாக நடந்து கொள்வது, அல்லது அந்த பணத்தை சேமிக்க முடியாமலோ அவசரப்பட்டு எங்கேயாவது கொடுத்தோ மாட்டிக்கொண்டு அதனால் சிக்கல்களை சந்திப்பது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும்? அது சகோதர பாவத்தை குறிக்கும். உடன் பிறந்த சகோதரர்களோடு பகையை வளர்த்துக் கொள்வது, சகோதரன் அடுத்த சகோதரன் பிறப்பதற்கே தடையை ஏற்படுத்துவார்னு கூட சொல்வாங்க. தான் ஒரு பெரிய முயற்சியை எடுக்கிறேன், மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற போர்வையில் ஏதாவது ஒரு சிக்கல்களை தானே உருவாக்கிக் கொள்வது. தைரியம், வீரியம் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் குறைபாடு இல்லை. எதையும் தைரியமாக செய்து முடிக்கக்கூடிய பக்குவம் இருக்கும், தாராளமாக பேசக்கூடிய எண்ணங்கள் இருக்கும், எதையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதையெல்லாம் மறுப்பதற்கு இங்கே யாரும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறது, இதனால் ஒரு பிரச்சனைகள் வந்துவிடும் என்ற பயம் இல்லை, தைரியமாக செய்வது, அதனால் வரும் விளைவுகளை கண்டு பின்னால் வருத்தப்படுவது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், சார் 4 செவ்வாய் இருந்தால் வீடு வாசலாம் அமையுமாமே சார்? அமையும். இடம் பொருளாக அமையுமாமே சார்? அமையும். ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல், இடம் வாங்கினாலும் சொத்து வாங்கினாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு தெரியாமல் தைரியமாக எதையாவது செய்துவிட்டு அதனால் வரக்கூடிய விளைவுகளுக்காக பின்னால் வருந்துவது, வருத்தப்படுவது, சட்ட சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்வது, தனக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை தானே சரி செய்து கொள்வதாக நினைத்து தாய் வழி சொந்தங்களோடு வருத்தத்தை ஏற்படுத்துவது, இது எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது. அப்போ இங்கே செவ்வாய் இருக்கிற போது பூமி, மலை, நிலம் அதை சரியான பாதையில் கொண்டு போவதற்கு முயற்சிக்கிறேன் என்ற அவசரத்தில்
அது அங்கே கிச்சனை கொண்டு ஒரு இடத்துல வைப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். மற்றவங்க யாருமே இன்னும் சொல்ல முடியாது. வீட்டில் யார் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் போய் அமர்கிற போது வயிற்றில் புண்ணு வரும், வயிற்றில் அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், வயிற்றில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும். குழந்தைகளோடு பேசுகிற போது, குழந்தைகள் மீது அன்பு வைக்கிற போது, குழந்தைகளை கோபத்தால் அவர்களை மிரள வைப்பது போன்ற தோற்றம், குழந்தைகளுக்கு இவர்களை பிடிக்காமல் போவது, பூர்வ புண்ணிய சொத்துக்களை பிரச்சனைகளை சரி பண்ணுறேன்ற பேச்சில் அந்த பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனையை தானே உருவாக்கி கொள்வது. இவர் போடக்கூடிய சத்தத்தினால, சவுண்ட்னால, பிரச்சனைனால அந்த பூர்வ புண்ணியத்தில் வரக்கூடிய சொத்து பிரச்சனைகள் தலை தைக்கிறோம். அதனால் சண்டை சச்சரவு வம்பு வழக்க கொண்டு வந்து கொடுத்துரும். குழந்தைகளை பாசமாக வைத்துக் கொள்கிறேன் என்ற கோர்வையில் அவங்கள்ட்ட பேசக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு ஒரு விரோதத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. அப்போ நோய், எதிரி, கடன் இதெல்லாம் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சத்துருக்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளை தானே உற்பத்தி பண்ணி கொண்டு வந்துடுறது, தைரியமாக எதிர்கொள்கிறது. அதனால் வரக்கூடிய சட்ட சிக்கலை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் லக்கணத்தை பார்க்குது, கண் பார்வையில் பிரச்சனை கொண்டு வந்துடும். தன்னுடைய திருமணம் அமைவதில் தடங்கள், தாமதத்தை ஏற்படுத்தும். தனக்கான மனைவி, குடும்பத்தை தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதில் சிக்கல்களை கொண்டு வந்துடுது. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் வட்டாரத்தில் சிக்கல்களை கொண்டு வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு சொத்து பிரச்சனைகளை வளர்த்துக்கிறது. இப்படி ஒரு விஷயங்களும் தனக்கு சாதகமாக உற்பத்தி பண்ணி செய்கிறது. இந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான விஷயங்களில் ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில், நண்பர்கள் அடிப்படையில், மனைவிகள் குடும்பத்தோட ஒரு இணக்கமாக போகாமல் அவங்களோட மன வருத்தத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வது. 8ஆம் இடத்துல செவ்வாய் உடல் உறுப்பில், ஆசன வாயில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். மூலம் சம்பந்தோட பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும். அதில் கட்டிகள் வரக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும். அது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும். வண்டி வாகனங்கள் போகும்போது விபத்துக்களை, கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கும். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அவர் மட்டும் இருக்கிறாருன்னா பிரச்சனை கிடையாது. அவர் குரு பார்த்தா கூட பரவாயில்ல. ஆனாலும் கூட 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அதோட ராகுவோ, சனியோ, கேதுவோ இருந்தால் அப்பாவளி பூர்வீகம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறார். அப்பாவளியில் இருக்கக்கூடிய சொந்த உறவுகளில் நிறைய பிரச்சனைகள், நிறைய விபத்துக்கள், கண்டங்கள் இதெல்லாம் பூர்வீகத்தை விட்டு வேறு இடத்துக்கு மாறினா தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது. பூர்வீகத்துக்கு இருந்தால் பிரச்சனை, பூர்வீகத்தை விட்டு மாறணும். 9ஆம் இடத்து அதிபதி பலம் இல்லாமல் இருந்தால் சுத்தமாக அவுட்டு, அப்பாவளி பூர்வீகம் சுத்தமாக அவுட் ஆயிடும். நிறைய பேருக்கு குழந்தைகள் இல்லை, விபத்துக்களால் கண்டோம். அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை, அப்பாவே ரொம்ப சிறப்பாக இல்லைங்கிற மாதிரிலாம் அவங்க தோட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். 10ஆம் இடத்துல செவ்வாய் உத்தியோகத்தை கொடுக்கும், வேலைவாய்ப்பை கொடுக்கும். அதை சரியாக கொண்டு போகிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண செய்யும். ஆனால் இந்த 10ல் செவ்வாய் இருக்கிற போது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல கோபத்தால் என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வளர்த்துருவாங்க. அந்த பிரச்சனை இவர்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கான்னா பாதகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிற போது இவங்க தொழில் செய்கிற இடத்துல ரொம்ப பொறுமையும் நிதானமும் தேவை. நிதானத்தை இழந்து செயல்பட்டாங்கன்னா தொழிலால் பிரச்சனையை வளர்த்துறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் மாறி 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 பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம சொன்னோம்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் ரொம்ப சிறப்பும்பாங்க. 11ஆம் இடங்களில் லாபஸ்தானம். நமக்கு வரக்கூடிய பணங்களை எப்படி முதலீடு செய்வது, அவசரப்பட்டு எதிலையா கொண்டு சிக்கலை மாட்டிக்கிறது. அதே மாதிரி மூத்த சகோதரத்துவத்தோடு விரோதங்களை வளர்த்துக்கொள்வது, அவர்கள் பகைக்கு ஆளாகுவது, தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபத்தை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத நிதானிக்காமல், யோசிக்காமல் எங்காவது கொண்டு கொடுத்து மாட்டிக்கிறது. இவ்வளவு சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுத்தது 11ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது அயன சயன தூக்கம். எப்போவுமே டென்ஷனாகவே அலைகிறது. ஒரு சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா, ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக எங்கேயாவது போனோம் வந்தோம்,
குடும்பத்தோடு வெளியில் போனோம், சுற்றுலா போனோம், ஏதாவது ஒரு விஷயத்தை சந்தோஷமாக அனுபவிச்சோம் அப்படின்னு இருக்காது. அங்கேயும் போய் டென்ஷன், அங்கேயும் போய் சண்டை. ஒரு இடம் வாங்குகிறோம், சொத்து வாங்குகிறோம், சரி ஒரு கார் வாங்குகிறோம், எல்லாம் ஜாலியாக போகலாம், குடும்பத்தோடு வெளியில் போகலாம், வெளியூர் போகலாம் அப்படின்னு ஜாலியாக போயிட்டு இருந்தோம்னா அதை போகிற இடத்துலையும் ஒரு பிரச்சனை வந்துடும். தன் கணவன் மனைவி வெளியில் போகிறோம், ஜாலியாக வேறு ஏதாவது சாமான் வாங்க போகிறோம், பொருள் வாங்க போகிறோம், அப்போல்லாம் ஹாப்பியாக போய்ட்டு வருவோம், வீட்டுக்கு வந்தோடனே சண்டை, தூங்க போகும்போது சண்டை. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமாக அந்த செவ்வாய் இருப்பார். இதற்கு என்ன ஒரு விதிவிலக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயை குரு பார்த்தாலோ, இந்த செவ்வாய் எங்கிருந்தாலும் வரை குரு பார்வை கிடைத்தாலோ, அல்லது செவ்வாய்க்கு இடம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது பலமாக இருந்தாலோ இதனுடைய கடுமையும் தாக்கமும் குறையுமே தவிர, அந்த இவருக்கு இடம் கொடுத்த கிரகமும் கெட்டு குரு பார்வையும் இல்லாமல் இருந்தால் கிட்டத்தட்ட செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பலன்களில் நிறைய பாதிப்புகளை சந்திப்போம். நன்றி. இவர்களெல்லாம் முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்வது, முருகனை வழிபாடு செய்து கொள்வது நிறைய பிரச்சனைகள் குறைப்பதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நன்றி.